அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை அவங்களோட பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் தடை 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 அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு செயல்லையுமே ஒரு தெளிவாக செய்ய முடியாமல் எல்லாம் தடைப்பட்டு நிற்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதுங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் எப்படி இந்த தடைகளை தாண்டி வெற்றி நடை போடுறது அப்படின்னு நிறைய பேர் மலைச்சு போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய இந்த தடைகளையெல்லாம் உடைச்சி நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய, அனுபவபூர்வமாக பார்த்து பல பேருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவர்களும் பயன்பெற்று வாழ்க்கையில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த காணொளி மூலம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இதற்கு இந்த பரிகாரம் எப்படின்னா, ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், பாஸ்போர்ட் எடுக்கிறது கூட முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள்லாம் இதை பார்த்துக்கலாம். இல்லை ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம், இல்லை வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கேன், கிடைக்கல, பல நாள் முயற்சி பண்ணிக்கிருக்கேன், ஒரு தொழிலை அமைக்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்துக்கிருக்கேன், இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிருக்கேன், தடங்களாகவே இருந்துக்கிருக்கு, திருமணத்திற்கு முக்கியமாக திருமண தடை, பொண்ணு கிடைக்கல, சரியான வரன் அமையலை, தள்ளிக்கிட்டே போகுது கல்யாணம், இப்படி வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் ஏற்படுகின்ற தடைகளுக்கு இது மிகச்சிறந்த பரிகாரம். சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில். ஒரு மூலிகையை சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளுக்கும் ஒரே பரிகாரம், மிக சிறப்பான பரிகாரம். இந்த பரிகாரம் இன்ன தடைன்னு இல்லை, எந்த தடைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாழ்க்கையில் இதை நம்ம பல பேர்களுக்கு நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்து தடைப்பட்டு நின்ற பல அன்பர்களுக்கு இதை நான் சொல்லி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு இதை காணொலியில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அதில் ஒரு ஸ்பெஷல். இதை ஃபஸ்ட்டு சொல்லும்போது யோசிப்பாங்க, ஏன்னா இவ்வளோ சாதாரணமான ஒரு இதை சொல்கிறீங்களே, இது பலன் கொடுக்குமா? பலன் கொடுத்தவர்கள் நானே சொந்தமாக அனுபவப்பட்டிருக்கேன். பலன் பெற்றவர்கள் பல முறை என்கிட்ட திருப்பி சொல்லிட்டு போயிருக்காங்க, சார் அற்புதமான பரிகாரம், நீங்கள் சொன்னீங்க மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நீங்கள் சொன்னீங்க பொண்ணு உடனே கிடச்சிருச்சு, இந்த பரிகாரத்தை செஞ்சோம் பொண்ணு கிடச்சிருச்சு, நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டுக்கான வாய்ப்பு, இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டேன், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, வேலை கிடச்சிருக்கு, நல்லா தொழில் அமைஞ்சிருக்குன்னு நம்மள்கிட்ட சொல்லியே நமக்கு ஃபோன் மூலமாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் அவசியம் தெளிவாக கேட்டுக்கிட்டு இதை செய்யுங்க. இல்லை உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு, சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவங்க போகிற ரூட்டு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை அவரை செய்ய சொல்லலாம். கண்டிப்பாக பலன் கொடுக்குது. அவங்க மனதை நல்ல வழிக்கு திருப்புது, அதுதான் முக்கியம். ஸோ இந்த போல் எல்லாத்துக்கும் சிறந்த பரிகாரம். இப்போ நான் பரிகாரத்தை சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 15 தேங்காய் மட்டும் வாங்கி வச்சுக்கணும். எப்போ வாங்கணும்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 15 தேங்காய், நல்ல தேங்காயை பார்த்து ஒரு 15 தேங்காயை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த முகூர்த்தத்துக்கு வைக்கிற மாதிரி மஞ்சள் தடவி, அப்படி மஞ்சள் ஃபுல்லாக தடவாங்க. இந்த முகூர்த்தத்துக்கு வைப்பாங்க தட்டில், முகூர்த்த தேங்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃபுல்லாக மஞ்சளை தடவி அந்த 15 தேங்காயும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடமேற்கு மூலையில் வைங்க. வடமேற்கு மூலை, உங்கள் பூஜை அறையில் வடமேற்கு மூலை. பூஜை அறையே இல்லைங்க, சும்மா சாமி மட்டும்தான் வச்சுருக்கோம், ரைட்டு, அந்த சாமிக்கிட்டே கொண்டு கீழே வச்சுருங்க. இந்த 15 தேங்காயை அடுக்கி வச்சுருங்க. திங்கட்கிழமையிலேருந்து பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். திங்கள் டு வெள்ளி 5 நாள் பரிகாரம், தொடர்ந்து 5 நாள் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடிக்கிற இந்த பரிகாரம் 5 நாள் பரிகாரம்
இப்போ திங்கட்கிழமை காலையில் எழுந்து எந்த நபருக்கு இந்த பரிகாரம் செய்யணுமோ அந்த நபர் காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை சாமி படத்துக்கு முன்னாடியோ இந்த வைக்கப்பட்டிருக்க தேங்காயில் ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டு உங்கள் தலையை 3 முறை சுற்றுங்க. அந்த தேங்காயை வச்சு தலையை 3 முறை சுற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க, அது முக்கியம். இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தடை எதனால் ஏற்படுதுங்கிறத அதற்கு முன்னால் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடிக்கிருக்குங்கிறதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு. அப்போ தலையை 3 முறை சுற்றுறீங்க. ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் போய் நேராக அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயத்துக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு 20 முறை பிள்ளையாரை சுற்றி பிரதட்சணம் பண்ணுங்க. 20 முறை பிள்ளையாரை சுற்றுங்க. ஏன்னா சுக்கிரதசை நடந்தால் 20 வருஷம். ஸோ 20 முறை அந்த பிள்ளையாரை சுற்றிட்டு செதற்காயாக உடைச்சிருங்க. இதாங்க பரிகாரம். திங்கட்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு தேங்காயை தலையை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்தால் பிள்ளையார் கோயில், இல்லை அரசர் மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருந்தாலும் ஓகே, அந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் இதை நம்ம செய்யலாம். இல்லை கோயில் இருக்குது, பிரகாரம் சுற்றுற மாதிரி கோயில் இருக்குன்னா சுற்றலாம். 20 முறை சுற்றிட்டு இந்த தேங்காயை அங்கே செதற்காயாக உடைச்சிருங்க. உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை இது போல் ஒரு தேங்காயை கொண்டு நம்ம செய்கிறோம். செவ்வாய்க்கிழமைனா இது போல் 2 தேங்காயை எடுத்துக்கங்க. செவ்வாய்க்கிழமையில் 2 தேங்காயை காலையில் 6 to 9க்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஸோ செவ்வாய்க்கிழமை 2 தேங்காயை எடுத்து 2 தேங்காயை ஒன்றொன்றா தலையை 3 முறை ஒன்றொன்றா தனித்தனியாக சுற்றிக்கிங்க. சுற்றி ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போய் பிள்ளையாரை 20 முறை சுற்றிட்டு உடைச்சிட்டு வந்துடுங்க. சுக்கிர தசைன்னு சொன்னால் தான் 20 முறை. ஸோ இது தசாபுத்திகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறும். தசையோட வருஷம். இப்போ சுக்கிர தசைக்கு நம்ம 20 வருஷம் சொல்கிறோம். அப்போ 20 சுற்றி விளையாகரை சுற்றிட்டு உடைச்சிடறோம். 2 தேங்காயையும் இது போல் செதற்காயை உடைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அதுபோல் புதன்கிழமைனா 3 தேங்காய் எடுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா புதன்கிழமையில் 3 தேங்காய் எடுத்து 3ஐயும் தனித்தனியாக தலையை சுற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் 20 முறை சுற்றிட்டு உடைச்சிட்டு வந்துடுங்க செதற்காயா. அப்போ சுக்கிர திசைனா 20, இதுவே சூரிய திசைனா 6 சுற்றினா போதும். அதுபோல் வியாழக்கிழமைனா 4 தேங்காய் எடுத்துக்கணும். ஸோ இந்த தசாபுத்தியை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், எத்தனை சுற்றணும், எந்த கிரகத்துக்கு எத்தனை சுற்றுங்கிறது கடைசியாக சொல்கிறேன். இப்போ வியாழக்கிழமை வந்து 4 தேங்காய் எடுத்து 4ஐயுமே தனித்தனியாக தலையை சுற்றி எடுத்துக்கொண்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லி உங்கள் வீட்டில் குலதெய்வத்திட்ட உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிள்ளையார் கோயிலில் வந்து 20 முறை சுற்றிட்டு வியாழக்கிழமை செதற்காயாக 4 தேங்காயை உடைச்சிடணும். வெள்ளிக்கிழமைனா 5 தேங்காயை நீங்கள் எடுத்துக்கணும். 5 தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா 5ஐயுமே தனித்தனியாக தலையை சுற்றி உங்கள் பிரார்த்தனையை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து 20 முறை சுற்றிட்டு அந்த 5 காயையும் செதற்காயாக உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ இந்த 5 நாள் பரிகாரத்துக்கும் மிக அற்புதமான பலன் கிடைக்குது. அனுபவபூர்வமாக பல பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இது அற்புதமான பரிகாரம், எளிய பரிகாரம். 15 தேங்காய் வாங்குறதுக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா செலவு. 200 ரூபா செலவில் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் இந்த பரிகாரத்தின் மூலம் கிடைச்சிருக்கு. நானும் அனுபவிச்சிருக்கேன், மற்றவர்களுக்கும் சொல்லி இது போன்ற பலன் பெற்றிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்ய மருந்தானாலும் மந்திரமானாலும் நம்பிக்கையோடு சொன்னால்தான் பலன் உண்டு. ஸோ இந்த அற்புதமான பரிகாரம். நீங்கள் இப்போ சுக்கிர தசை நடக்குதுன்னா 20 முறை விநாயகரை சுற்றணும். இதே சூரிய தசை நடந்துச்சுன்னா 6 முறை சுற்றினா போதும். சந்திர தசை நடந்தால் 10 முறை. நல்லா குறித்து வச்சுக்கிங்க. சந்திர தசை உங்களுக்கு நடந்துக்கிறதுக்கு இல்லை சந்திர புத்திநாதனா தசாநாதனா உங்களுக்கு எது ஃபேவராக இல்லைன்னு பார்த்துக்கணும். இப்போ சந்திர தசை நடந்துச்சுன்னா 10 முறை உழ வரணும் விநாயகரை. இதுவே செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா 7 முறை உழ வரணும். இது ராக தசை நடந்துச்சுன்னா 18 முறை உழ வரணும்.
ஸோ ராகுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு தசை நடந்துச்சுன்னா 16 சுற்று சுற்றணும். குரு தசை இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடந்துச்சுன்னா 19 முறை விநாயகரை வலம் வரணும். புதன் திசை நடந்துச்சுன்னா 17 முறை. புதன் திசைக்கு 17 முறை வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துங்க. புதன் திசைனா 17 முறை, கேது திசைனா 7 முறை சுற்றினா போதும். சுக்கிர திசைக்கு 20 முறை சுற்றணும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தடைக்கான கிரகம் எதுன்னு பார்த்துக்கணும். ஒரு தசை நடக்குது அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் 2 பேர் இருப்பாங்க. ஸோ தசை மூலம் அந்த தசாநாதன் உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு, நல்லா இருக்காரு, புத்திநாதன் தான் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா புத்திநாதனுக்குள்ள அந்த எண்ணிக்கையை நீங்கள் செய்யணும். ஸோ இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்களும் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். பயன்பெற்ற பிறகு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எளிய பரிகாரத்தோடு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.